ஹாய், அவல் வச்சு இனிப்பு கார பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிப்பு பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் கெட்டி அவல், 1 கப் வெல்லம், தேவையான அளவு உப்பு. இனிப்புக்கு எப்போவுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய், 1 பிஞ்சு போல சோடா உப்பு. அடுத்து கார பணியாரத்துக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் அவல், நறுக்கின வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி கருவேப்பிலை, 1/2 கேரட் துருவுனது, கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்சு போல் சோடா உப்பு. பணியாரம் செய்யறதுக்கு அரிசி அவலையும் கழுவிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவளும் அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு இனிப்பு பணியாரத்துக்கு அரைச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கிட்டு நல்லா அரைப்பட்ட உடனே வெல்லத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்தளவு முக்காப்பாக அரைஞ்ச உடனே உப்பு, ஏலக்காய், வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்து அரைங்க. வெல்லம் சேர்க்கறதுனால மாவு இன்னும் தண்ணி ஆகும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இனிப்பு பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு பிஞ்சு சோடா உப்பு கலந்துக்கலாம். இந்த மாவை 4 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா சோடா உப்பு தேவையில்லை. உடனே செய்யறதுனால நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து கார பணியாரத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அரிசி அவ்வளோ 2 மணி நேரம் ஊறிடுச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இனிப்புனால நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். இனிப்பு பணியாரத்துக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கார பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் சோடா உப்பு கலந்து தாளிப்பை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவு வதங்கினாலே போதும். கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்கி மாவோட சேர்த்துக்கங்க தாளிப்பை. அவல் இனிப்பு கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இனிப்பு பணியாரம் செஞ்சுக்குவோம். இனிப்பு பணியாரத்துக்கு நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக விட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. காரத்துக்கு நெய்யை விட எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்கும். கார பணியாரத்துக்கு நல்லெண்ணெயை விட கடலெண்ணெயோ இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயிலோ சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே மாவு ஊற்றிக்கங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பணியாரம் வராது. ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. வெள்ளை எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க.